எந்த பெண்ணிடமும் இல்லாத ஒன்று, அது ஏதோ அது ஏதோ உன்னிடம் இருக்கிறதே. ஆ? ஓ, அதை அறியாமல் விட மாட்டேன். அட அதுவரை அதிரசத்தை தொட மாட்டேன். எந்த பெண்ணிடமும் இல்லாத ஒன்று. அதுவாயா? இப்ப என்ன நீ அது தெரிஞ்சுக்க வர அதிரசம் தொட மாட்டே அப்படித்தானே? வேற ஒண்ணு இல்லையா, இந்த ஜல்லிக்கரண்டி தான். அப்ப சரி, இப்போ ஒரு அதிரசம் தொட்டுக்கவா? உன் மூஞ்சில ஜல்லிக்கரண்டி வச்சே ஒரு அப்பு அப்பிக்கவா? அப்படி இப்படிமா ஒரு பாட்டை பாடி அதிரசத்தை எடுத்துடலாம் நினைச்சா கைய வைக்கவே விட மாட்டேக்காளே. ஏண்டி ஒரு அதிரசம் கொடுத்தா என்னடி? அப்பா பாப்பா, அதிரசம் சுடுற வேலை எனக்கு தலைக்கு மேல இருக்குது. ஐயோ, இதுக்கெல்லாம் காரணம் நீதாய்யா. ஐயையோங்க என் பின்னாடி வா. என்னடி இவ்வளவு அதிரசம் சுடுறல்ல, எனக்கு ஒண்ணு கொடுத்தா என்னவா? யோ, இவ்ளோ கஷ்டப்பட்டு சுடுறதுக்கே காரணம் நீதானையா. நீ தானடி சொன்ன அன்னக்கிளி அக்கா வீட்டுல போய் அதிரசம் சுட்டுட்டு வச்சிருப்பாங்க, திருடிட்டு வான்னு. அதைத்தானே செஞ்சேன். சொன்னது என்னமோ உண்மைதான் ஐயா. இல்லன்னு இப்ப யாரு சொன்னது? அதிரசம் சுட்டு வச்சாங்கன்னா திருடிட்டு வான்னு சொன்னேன். நாளைக்கு சுடுறதுக்கு வச்ச மாவை போய் திருடிட்டு வந்திருக்கேன் ஐயா. ச்சே, உன்னை வச்சு நான் என்ன பண்ணட்டும்? கஷ்டப்பட்டு சோறேறி குதிச்சிட்டமே, வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு மாவை எடுத்துட்டு வந்து தப்பா போச்சு. இவகிட்ட திட்டு வாங்கியே செத்து போயிருவேன் போல. நீ தானடி சொன்ன இன்னைக்கு நைட் அவங்க வீட்டுல சுட்டுருவாங்க. யோ, அந்த அக்கா என்கிட்ட அப்படிதாய்யா சொல்லுச்சு. நான் இன்னைக்கு நைட்டு அதிரசம் சுட்டு வச்சிருவேன், நாளைக்கு காலையில எடுத்து பக்கத்து வீட்டுல எல்லாருக்கும் கொடுத்துருவேன்னு சொல்லிச்சு. அப்ப சுட்டு ரெடியா இருக்குமே நினைச்சேன். அந்த அக்கா மாவோட இருந்திருக்கு. யாரு கண்டா? வீசின கை வெறுங்கையுமா வந்தா நீ விளக்கமாத்தால் அடிப்பியன்ட்டு தாண்டி மாவையாவது தூக்கிட்டு வந்தேன். இப்ப என்ன பண்றது? உட்கார்ந்து நான் தான் எல்லா அதிரசத்தையும் சுட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? அடியே மனம் சும்மா ஊரையே மயக்குதுடி. எனக்கு ஒரு அதிரசம் கூடேண்டி. மாமாவுக்கு குடுமா குடுமா, அட ஒன்னே ஒண்ணு, இந்த அதிரசம் போல வருமா வருமா, ஏன் கண்ணே கண்ணு. யோ, ஜல்லிக்கரண்டி ஆலனா ஒன்னு கொடுப்பேன், அதிரசத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன். போ. ச்சே, என்ன பலகாரம் பார்த்தாலும் வீட்டுக்கு கொடுக்கறதே இல்லை. வேணும் வாங்காம ஒன்னு ரெண்டு மிச்சம் கிடந்தாதான் வீட்டு பக்கம் கொண்டு வர்றா. அதிரசமாவா கஷ்டப்பட்டு ஆட்டையை போட்டு வந்திருக்கமேன்னு 2 அதிரசம் கொடுத்தா குறைஞ்சா போவா? சும்மாவா இவ எலும்பும் தோளுமா இருக்க, உடம்புல இருக்கிறதுல மஞ்சம். சொந்த புருஷன் கூட மதிக்க மாட்டேங்கிறாளப்பா. வாடி 4 முடி நாத்து. இதோ வரேன்டி சின்ன பொண்ணு. என்னடி ஆச்சு சின்ன பொண்ணு? உனக்கு உன் புருஷனுக்கு ஏதோ தகராறு போல. ஆமா, அந்த மனுஷனுக்கு வேலையே இல்ல. எப்ப பாரு என்கிட்ட வம்புழுக்கிறதே முழு நேர வேலையா வச்சிருக்காரு. ஏன்டி இப்படி சொல்ற? பாவம், அந்த மனுஷன் சொந்த புருஷனுக்கே தரமாட்டேக்காளே அப்படின்னு புலம்பிட்டு போறாரு தெரியுமா? யாரு? என் புருஷனா? அவனே ஒரு லூசு பைய. சொந்த புருஷன் வாடகை புருஷன் ஏதாவது இருக்காடி? அவன் தான் புலம்புறானா, நீ வேற வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அது என்னமோ உண்மைதான். ஆனா நீ ஏதோ சொல்லி அனுப்பிச்சிருக்க. என்ன சொல்லிட்டடி? அதை சொல்லுடி. அது வேற ஒண்ணு இல்லடி, 2 அதிரசம் கேட்டாரு பாத்துக்க. வித்ததுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கும்போது வீட்டுக்கு வந்து கொண்டு வரேன், அப்ப சாப்பிட்டுக்கங்கன்னு சொன்னேன். அதான். ஏன் இப்படி கூட கூடையா 3-4 கூடையை சுட்டு வச்சிருக்கிய? 2 அதிரசம் கொடுத்தா குறைஞ்சாடி போவ? முதல்லயே காசுக்கு தாண்டி போனி பண்ணணும். சும்மா கொடுத்துட்டேன்னா அதிரசம் கூட சும்மாவே போயிடும். அப்புறம் வியாபாரம் ஓடவே ஓடாது பாத்துக்க. அடி பாவி, அதுக்காக புருஷன்கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா நீ? புருஷனோ புண்ணாக்கோ, எனக்கு முதல்ல வியாபாரம் தான் முக்கியம். ஓஹோ, அதான் அந்த ஆளு சொந்த புருஷனுக்கே தரமாட்டேக்கான்னு புலம்பிட்டு போறாரா? சரிடி, நீ அதிரசம் வாங்கிக்கடி. ஒரு அதிரசம் வெறும் 10 ரூபா தாண்டி. ஆனா அதிரசம் கூட பாக்குறதுக்கு நல்லா பஞ்சு பஞ்சா புசு புசுன்னு வந்திருக்குடி. பரவாயில்லையே, நல்லா அதிரச மாவு பிசைஞ்சு வச்ச போல. நான் எங்கடா அதிரசத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சேன்? உங்க மதினிக்காரி பிசைஞ்ச மாவை தான் ஆட்டையை போட்டு வந்து சுட்டுக்கிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு, மாவு சுடுதா? அடுப்பு பக்கமே வச்சிருக்க? அது வந்து இது சுட்ட மாவு தானடி. என்னது சுட்ட மாவா? ஐயோ ஐயோ, சுட்ட மாவுக்கு இவளுக்கு அர்த்தம் தெரியல போல. நான் இவ மதினிகிட்ட இருந்து சுட்ட மாவு அதைத்தான் சொன்னேன். அடியே, அடுப்பு பக்கம் மாவு இருக்கே, சுடாதான்னு கேட்டேன். அதிரச தானடி சுட முடியும், மாவை எப்படிடி சுட முடியும்? என்னடி இப்படி கேட்டுப்புட்ட? உனக்கு வயசு அனுபவம் பத்தாதடி. நீ எல்லாம் அதிரசத்தை தான் சுடலாய்க்கு, நல்லா மாவையே சுடுவேன்னா பாரு. என்ன நீலமண்ட நீலாம்பரி, பாட்டெல்லாம் சும்மா பட்டையை கிளப்புது. இந்த நக்கலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லடி. நான் பாடின லாலே லாலா உனக்கு பாட்டாக்கும். போதும்டி, இந்த லாலே லாலாவே கன்றாவியே கேட்க முடியல. எக்ஸ்ட்ரா எதுவும் பாடி தெளிஞ்சிடக்கூடாதுல்ல, அதான் இப்பவே ஆஃப் பண்ணேன். எப்படி எப்படி சரியா சொன்னடி 4 முடி நாத்து.
என்னடி சொல்ற? நான் பாடின பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி வீதி ஃபுல்லா போய் பாடிட்டு வான்னு என் வீட்டுக்காரர் அனுப்பி வச்சாரு. ஐயோ ஐயோ, அது அப்படி இல்ல டி. பின்ன எப்படி டி? வீட்டுக்குள்ள நீ பாடுற பாட்டை கேட்க முடியல, தயவு செய்து வெளியில போய் பாடுன்னு சொல்லியிருக்காரு. மக்கு மக்கு, இது கூட புரியாமத்தான் எங்ககிட்ட வந்து பாடிக்கிட்டு இருக்கியா? சிங்கப்பட்டாடா நீலமண்ட நீலாம்பரி. நீலாம்பரி, அசிங்கப்பட்டதான் பட்ட, கையோட அதிரசமும் வாங்கிக்கடி. அதுக்கு இதுக்கு என்னடி சம்பந்தம் இருக்கு? அசிங்கப்பட்டதுக்கும் அதிரசம் வாங்குறதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆனா நீ வாங்கினா எனக்கு காசு கல்லா கட்டும்ல, அதான் சொன்னேன். நாளமுடி நாத்து, நீயும் அதிரசம் வாங்கிக்கடி. ஐயா, உன்கிட்ட அதிரசம் வாங்கினா காசு கேட்பியே. பின்ன ஓசியில கொடுக்கறதுக்கு நான் என்ன உன் மாமனா மச்சானா? ஐயே, எனக்கு ஒரு ஆள் ஓசியில கொடுக்கறதுக்கு இருக்கு தெரியுமா? என்னது, அதிரசத்தை ஓசியில தர போறாங்களா? அடியே நாத்து, நான் நாளைக்கு அதிரசம் போட போறேன், வாடி என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி என் மதினிக்காரி வர சொன்னாங்கடி. அதான் வந்திருக்கேன். இப்ப நான் என் மதினி வீட்டுல போய் ஓசியிலே அதிரசம் சாப்பிட போறேன்டி. நல்ல வேலை சின்ன பொண்ணுகிட்ட நாம அதிரசம் வாங்கல. இன்னைக்கு அன்னக்கிளி அக்கா வீட்டுக்கு அடிக்கடி போகணும், அப்பதான் நமக்கு 2 அதிரசத்தை கொடுப்பாங்க. அப்படியே ஓசிலேயே அதிரசம் திங்கன்னு நினைக்கிறீங்க? இருங்கடி இருங்க, இன்னைக்கு நீங்க ஆப்பு தான் வாங்கிட்டு வருவீங்க. வரட்டா? சரிடி, போயிட்டு வாங்க. நீ வாங்கிக்கிறியா? நானும் ஓசியில கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரேன்டி. போடா போடா புண்ணாக்கு, போடா அது தப்பு கணக்கு. போடா போடா புண்ணாக்கு, போடா அது தப்பு கணக்கு. ச்சே, இப்படி அதிரசம் சாப்பிடணும் ஆசையா போனேனே. எனக்கு இப்ப அதிரசம் சாப்பிடணும் போல இருக்கு. என்ன பண்றது, கடைசி இவகிட்ட தான் வாங்க வேண்டிய நிலைமையில இருக்கும். ஓசியில கிடைக்கணும், உன் பின்னாடி வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? ஆசை ஆசை இப்பொழுது அதிரசம் சாப்பிட, இப்பொழுது அதிரசம் வாங்கி தின்பது எப்பொழுது. வாங்கடி. என்னது இது, போன மச்சான் திரும்பி வந்தா ஏன் கடைக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கிறீங்க? அதுவாடி, எங்க மதினி போட்ட அதிரசம் நல்லா இல்ல, அதான் உன் கடையில வாங்கலான்ட்டு வந்தேன். ஆமா ஆமா, அது நல்லா இல்ல, சீச்சி புளிக்கும். இங்க 2 பேரும் சொல்றத பார்த்தா சரியான பொய் மாதிரி இருக்கேடி. சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு 10 அதிரசம் குடுடி. என்னக்கா இது, ஊர்ல இருக்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு அதிரசம் திங்கலான்னு வந்தா நீங்க என்கிட்ட வந்து கேக்குறீங்க? அது வந்துடி, உண்மை எதுவா இருந்தாலும் சொல்லுங்கக்கா. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், என்னதான் செய்யட்டும் நான். அதிரசம் செய்யத்தான் மாவு ஆட்டி வச்சேனே, அதை அவ்வளோ ஆட்டைய போட்டுட்டா. என்னக்கா சொல்றீங்க? அதிரசம் செய்ய வச்சிருந்த மாவை யாரோ ஆட்டையை போட்டாங்களா? அப்படி இல்லாம இருக்கும், மறந்துகிருந்து எங்கேயாவது வச்சிருக்க போறீங்கக்கா. நீ வேற ஏண்டி கடுப்பேத்துற? என் மாவை எடுத்தவ கை விளங்காம போக, அந்த கையில அவ மாவு கட்டு போட. ஐயோ, இந்த அக்கா வேற பயங்கரமா சாப விடுறாங்களே, இப்ப என்ன பண்றது? எப்படியாவது பேசி சமாளிப்போம். எக்கா, அதிரசங்கிறது பண்டம் தானக்கா, நீங்க பண்டம் பார்த்து 4 பேருக்கு கொடுக்க போறீங்க. அந்த 4 பேத்துல எவ்வளவு ஒருத்தி தூக்கியிருப்பாக்கா? இப்போ இதுக்காக ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்தீங்க? அதிரசம் தான் இப்ப நம்ம கடையில இருக்கே, வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதானே. திருடினவளை திட்டாதீங்கக்கா. என்ன சின்ன பொண்ணு நீ? எங்க அன்னக்கிழமை நீ அதிரச மாவை தொலைச்சிட்டு வந்து நிக்காவ, எவ்வளவு ஆட்டையை போட்டு போயிட்டா? நீ திருடனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ பண்றதுல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குடி. அன்னக்கிளி அக்கா, நம்ம 4 முடி நாத்து சொன்னதை கவனிச்சீங்களா? அவ சொல்றத நான் சொல்றேன். உங்க வீட்டுல நேத்து தான் அதிரச மாவு காணாம போயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் சின்ன பொண்ணு அதிரசம் விக்கிறா. அது இல்லாம களவாண்டவளை திட்டுனா அவளுக்கு கோவம் வருது. இதுல இருந்து என்ன தெரியுது? ஐயோ, இவ என்ன புதுசா குட்டையை குழப்பி விடுறாள? எனக்கு ஒன்னும் தெரியல டி, உனக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லி தொலை. ஐயோ மதினி, இவ என்ன சொல்ல வரான்னு புரியலையா? சின்ன பொண்ணுதான் உங்க மாவை திருடினாலும் திருடி அதிரசம் போட்டு விற்பாளா இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணு ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடு. சொல்லிட்டி, என் வீட்டுல இருந்து மாவை எடுத்துட்டு வந்துதான் நீ அதிரசம் சுட்டுக்கிட்டு இருக்கியோ? இரு உன்னைய போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விடுறேன். ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு வந்தா குடும்பமான நாரி போகுமே, என்ன பண்றது இப்போ? என்னக்கா இப்படி சொல்றீங்க? நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும்னு நினைச்சு உங்க வீட்டுல இருந்து மாவு எடுத்துட்டு வந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு என் காசுல எண்ணெய் வாங்கி அதிரசம் சுட்டு வச்சா நீங்க என்ன பத்தி இப்படி சொல்றீங்க? ஏண்டி, அப்ப மாவை திருடிட்டு வந்தது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும்னு அதிரசம் சுட்டு வச்சோம்னா சொல்ற? பாத்தீங்களாக்கா அவ பார்த்த சில்லறத்தனமான வேலைய? பாத்துக்கங்க, இவளெல்லாம் நம்பி வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா வீடு இப்படிதான் ஆகும். ஓஹோ, அப்ப இந்த வேலையை பார்த்தது நீதானா?
தூக்கங்கடி ஆளுக்கு ஒரு கூடைய அதிரச கூடைய. எக்கா மொத்தமா தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா நான் எண்ணெய் வேற போட்டு இவ்வளவு நேரம் சுட்டு வச்சேன், எனக்கு எதுவும் இல்லையாக்கா? டி களவாண்டது மட்டும் இல்லாம உனக்கு பங்கு வேற கேக்குறியா நீ? எக்கா எக்கா ப்ளீஸ்க்கா வித்துக்கிறேன்க்கா, அதுக்கப்புறமா கொஞ்சம் அதிரசம் உங்களுக்கும் தரேன்க்கா. பாத்தீங்களாக்கா, உங்க வீட்டு அதிரசையே உங்களுக்கும் கொஞ்சம் தருவாளாம். எப்படி பேசுறா பாத்தீங்களா? இங்க பாரு நீலாம்பரி, உன் தலையில ஒரு கூடைய தூக்கு, என் தலையில ஒரு கூடைய தூக்குறேன். நாத்து நீ ஒரு கூடைய தூக்கிட்டு வாடி போவோம். குடமெல்ல குட வச்சு ஏதரசத்தை நான் தூக்கிட்டு போவேன். கூட ஒரு கூடையத்தான் தூக்கிக்கிட்டு நானும் வரேன். கையில என்ன விட்டா அது நியாயமா? கூடையத்தான் தூக்கிக்கிட்டு நான் வாரேனே. ஐயோ போச்சே. நான் 2 மணி நேரமா கஷ்டப்பட்டு சுட்ட அதிரசம் எல்லாம் இப்படி கூட மேல கூடையா போய்கிட்டு இருக்கே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? என் புருஷன், அந்த கூறுகட்ட குப்பையன் தான். சுட்டு வச்ச அதிரசத்தை தூக்கிட்டு வானா இப்படி மாவை தூக்கிட்டு வந்து என்னைய மாட்டி விட்டுட்டானே. எப்பா, ஒரு வழியா அதிரசம் சுடுறதுக்கு எண்ணெய் அதிகமாகுமேன்னு வருத்தப்பட்டேன். நல்ல வேலை, சின்ன பொண்ணு அவ காசுலயே எண்ணெய் வாங்கி சுட்டு வச்சுட்டா. எங்க நமக்கு ஓசியில் அதிரசம் கிடைக்காம போயிருமோன்னு நினைச்சேன். இந்த கூடையை கொண்டு அவிய வீட்டுல கொடுத்தா அவங்களா இறக்கப்பட்டு நமக்கு 2 அதிரசம் ஓசியில தந்தாலும் தருவாங்க. அதிரசம் நீங்கன்னு வாயில எச்சு ஊறிச்சு. நல்ல வேலை, இந்த சின்ன பொண்ணு சுட்டு வச்சுட்டா. இப்ப போனதும் போய் திங்கலாம். இல்ல என் மதனிக்காரி என்னையத்தான் 50 அதிரசம் சுட விட்டுருப்பா. என்னடா இது, களவாண்ட நாம தான் மட்டமா இருப்போம்னு பார்த்தா இவள் என்ன இப்படி அடிமட்டத்துல இருக்காளுக. இவ்வளவு நேரம் அதிரசம் கஷ்டப்பட்டு சுட்டதுக்கு இந்த எண்ணெய்க்குள்ள கிடக்கிற அதிரசம் தான் மிச்சம். விட்டா இதையும் எண்ணெய்க்குள்ள கையை விட்டு தூக்கிட்டு போயிருப்பாளுக. நல்ல வேலை மறந்துட்டாளுக. போகுதே அதிரசம் போகுதே. இரு, இப்ப போறது அதிரசம் இல்ல, உன் உயிர் தான். ஐயோ என்ன விட்டுடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. அவங்க நேம் எல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். சூர்யா, ஷர்மிளா, பொன்னரசி, தவின்குட்டி, ராசுகுட்டி, கவிநிலவு, தன்ஷிகா, ஸ்ரீமதி குட்டி, பத்மாவதி, டேவிட் பால்ராஜ், பொன்மலர், ரமேஷ், பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, சீனா, மீனா, பூவை, சரண்யா, மாரி, டேவிட், செல்வம், தமிழ் செல்வம், நூர்ஜகான். இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.